வெல்கம் டு ஃபைரட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பொரியல் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல், இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து கோவக்காய் வந்து ரோஸ்ட்டு. கோவக்காய் ரோஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சோடனே இந்த கோவக்காய் போட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா ஒரு 3/4 பாகம் வெந்துருச்சு. இப்போ இது பாருங்கள் 3/4 பாகம் வெந்துருச்சு. இப்போ ஃப்ரெஷ் மசாலா அதுக்கு ஒரு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் மசாலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து இது வந்து இது சொல்லுவாங்க தனியானா கொத்தமல்லி விதைகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 காஞ்ச மிளகா, ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா பாருங்கள் பொண்ணு நிறமாக நல்லா வறுத்து வச்சுக்கணும். வறுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு அப்படியே டேரெக்டாக போட்டுடலாம். இது வந்து நான் 1/2 கிலோவுக்கு அளவுக்கு இது எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா வந்து வெறும் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, அவ்வளோதான். இதுக்கு வந்து தனியாக சேர்க்க வேண்டாம். இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு துண்டு கருவேப்பிலை போட்டு ஒரு கிளறி வச்சுருக்கேன். வதக்கிட்டேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மசாலா 2த்துக்குமே மசாலா அரைச்சி அப்படியே டேரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக அப்படியே போட்டுடலாம். அவ்வளோதான். அளவு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 1/4 கிலோ, இது 1/2 கிலோ தேவையான அளவு தான் நான் இப்போ அரைச்சி மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே ட்ரை பண்ணிவிட்டு நம்ம போட்டுடலாம். பார்த்திங்கன்னா மசாலா அரைச்சிட்டோம். இப்போ இது உருளைக்கிழங்கோட மசாலா அப்படியே போட்டுடலாம். இது வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம இது மாதிரி ட்ரை பண்ணதாக இந்த மாதிரி சாப்பிட்டுக்க மாட்டீங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எல்லாத்துக்கும் வாசனை விட அப்படியே பாருங்கள் அடுத்த வீட்டு வரைக்கும் வாசனை போகும். அவ்வளோ வாசனையாக இருக்குது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுறோம் இல்லையா, அதனால் அந்த மசாலா டேஸ்ட் வந்து இதை அரைச்சிக்கவே முடியாது. சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இது மேலே லேசாக நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். மசாலா போட்டுறதுனால இங்கே பாருங்கள் அவ்வளோதான். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம இது மாதிரி செஞ்சுருக்க மாட்டோங்க. பாருங்கள் கோவக்காவும் ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து 1/4 கிலோவுக்கு 1/2 கிலோக்கு கரெக்டாக அரைச்சி வச்சுருந்தோம். இப்போ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து கத்திரிக்காய், முருங்காய், மாங்காய் சாம்பார் வைக்க போகிறேன். அந்த சாம்பாருக்கு வந்து 2 வறுவலையுமே சூப்பர் டேஸ்ட்டில் கொடுக்கும். நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மாதிரி நம்ம செஞ்சுருக்கவே மாட்டோம். இதான் நம்ம ஃபஸ்ட் டைம் சாப்பிடாம இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா கரகரன்னு டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் சூப்பராக இருக்கும். ஹலோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிக்குதா பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாட்டா, பாய்.